லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், டிங் மேலே வச்சு விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்? சுவையான ரசகுல்லா தான் செய்ய போறோம். அது எப்படி சிம்பிளா செய்யறதுன்னு இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள்: ஏலக்காய், சுத்தமான நாட்டு பசும்பால், எலுமிச்சை பழம், சர்க்கரை. இதுதான் ரசகுல்லா செய்யறதுக்கு தேவையான பொருள். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். சுத்தமான பசும்பால், மைசூர் பேலஸ்ல மேல ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. ஏலக்காய், எலுமிச்சை பழம் சாறு. எலுமிச்சை பழம் சாறு ஊற்றினோன்னே பால் இந்த மாதிரி திரிஞ்சு வரும். பால் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கி வடிகட்டி வச்சுக்கலாம். பாலை வடிகட்டி வச்சாச்சு. இதில் புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதை போக்குறதுக்காக நம்ம 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி அகசிக்கலாம். இப்போ நம்ம ரசகுல்லாக்கு சக்கரை தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவு சக்கரை கொட்டிக்கலாம். இப்போ சக்கரை தண்ணி எல்லாம் கொதிச்சு வரட்டும். நம்ம அதுக்குள்ளே ரசகுல்லா ரெடி பண்ணிக்கலாம். இதை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். சக்கரை தண்ணி நல்லா இப்போ கொதிச்சாச்சு. இப்போ ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள், ரசகுல்லா நல்லா உப்பி வந்துச்சு. இப்போ நம்ம இறக்கி கீழே வச்சுக்கலாம். சுவையான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரசகுல்லா உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் எதுக்காக இன்றைக்கி ரசகுல்லா பண்ணியிருக்கோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ரசகுல்லா எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி பண்ணோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் ரசகுல்லா செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ச்சியாக வீடியோஸ் வேணுன்னா மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஒவ்வொரு வீடியோவோட கடைசிலையும் செடி கொடி அல்லது மரம் நடுறதா சொல்லியிருந்தோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5ஆவதாக திராட்சை கொடி நட்டு இருக்கோம். இது போல் எங்களோட பணிகளை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். உங்களோட சப்போர்ட்டை மட்டும் எங்களுக்கு தந்துக்கிட்டே இருங்க. நன்றி.